கொடுத்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 2 7 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் B equal to -1 -3 5 2. Verify that. இப்போ நான் அதே தான் சொல்லியிருக்கேன். AB the whole inverse equal to B inverse A inverse. அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கலாம் ஆர் ஈக்குவலா இல்லாமையும் இருக்கலாம். நம்ம தான் எழுதணும், ரிசல்ட் நம்ம எழுதணும். அப்போ AB the whole inverse equal to B inverse A inverse. அப்போ நமக்கு ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, அதே மாதிரி A equal to 3 2 7 5 மற்றும் B equal to -1 -3 5 2 எனில் AB the whole inverse equal to B inverse A inverse என்பதை சரிபார்க்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB கண்டுபிடிக்கலாம். ஏவையும் பியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ AB equal to மேட்ரிக்ஸ் A 3 2 7 5 A B -1 -3 5 2. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 இன்ட்டு -1 அப்போ -3 2 இன்ட்டு 5 10 + 10. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 3 இன்ட்டு -3 -9 2 இன்ட்டு 2 4 அப்போ +4. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 7 இன்ட்டு -1 -7 ப்ளஸ் 5 into 5 25 plus 25. Second row second column 7 into -3 -21 5 into 2 10 above plus 10. That is equal to 10 minus 3 above 7 minus 9 plus 4 above minus 5 plus 25 minus 7. Which one? 18. And then -21 plus 10 -11. அப்போ AB கண்டுபிடிச்சேன். நம்மளுக்கு என்ன வேணும்? AB the whole inverse வேணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா முதல்ல தெரியும். அப்போ A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. அப்போ இங்க Aங்கிற மேட்ரிக்ஸ் பதிலா நம்ம ABங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எடுக்கணும். அப்போ இந்த ABங்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட்ல determinant வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்போ determinant of AB equal to determinant of அப்ப என்ன கிடைக்கும்? determinant of 7 minus 5 18 minus 11. மல்டிப்ளை பண்ணனும்னா என்ன கிடைக்கும்? 7 into -11 minus 77 plus into minus minus அப்ப என்ன கிடைக்கும்? minus என்ன கிடைக்கும்? 18 into 5 minus 90. அப்ப என்ன கிடைக்கும்? that is equal to minus 77 plus 90. அப்போ that is equal to 13. minus 77 plus 90 13. அப்போ determinant of AB equal to 13 which is not equal to 0. நம்ம அதிலே பார்த்துருக்கோம். determinant of A is not equal to 0 னால் மட்டும்தான் A inverse exists. அப்போ இங்க AB determinant of AB is not equal to 0. Therefore the AB the whole inverse exists. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? adjoint of AB கண்டுபிடிக்கலாம். அப்போ adjoint of AB equal to it is a 2/2 matrix. AB ங்கற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ் உடைய adjoint நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது 2/2 மேட்ரிக்ஸ்ங்கற போது நம்ம ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. என்ன பண்ணலாம்? லீடிங் டயகனல் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இந்த ரெண்டும் தான் லீடிங் டயகனல்ஸ். அந்த லீடிங் டயகனல்ஸ் ரெண்டையும் இடம் மாற்றலாம். தமிழ்ல படிச்சோம் அப்படினா மூலைவிட்ட உறுப்புகளை இடமாற்றி துணை மூலைவிட்ட உறுப்புகளின் குறியை மாற்றணும். மூலைவிட்ட உறுப்புகள் இது, இந்த ரெண்டையும் இடம் மாற்றணும். துணை மூலைவிட்ட உறுப்புகள் இந்த ரெண்டும், இதனுடைய குறியை மாற்றணும். அதான் நம்மளுக்கு adjoint. அப்போ நான் முதல்ல என்ன பண்றேன்? லீடிங் டயகனல் பண்ணி பிளேஸ் சேஞ்ச் பண்றேன். அப்போ -11 plus 7 லீடிங் டயகனல் பண்ணி பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து கோடயகனல் ரெண்டுக்கு என்ன பண்றேன்? சைன் சேஞ்ச் பண்றேன். அப்போ -5 பதிலா +5 எழுதலாம், +18 பதிலா -18 எழுதலாம். இது adjoint. அப்போ adjoint கண்டுபிடிச்சாச்சு. அப்போ AB the whole inverse நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ AB the whole inverse equal to 1 by determinant of AB into adjoint of AB. adjoint of AB.
அப்போ that is equal to 1 divided by determinant of AB நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளவு 13 1 by 13 into adjoint of AB equal to minus 11 5 minus 18 7 adjoint of AB இது 1 ன்னு எடுத்துக்கலாம் left hand side இருக்கனால இது first equation AB the whole inverse equal to அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க B inverse A inverse அப்ப B inverse முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்ப B inverse ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் B ங்கற மேட்ரிக்ஸ்க்கு எழுதலாம் B equal to என்ன கொடுத்திருக்காங்க B equal to -1 -3 அடுத்து 5 2 இப்போ determinant of B ஃபைண்ட் அவுட் பண்ணனும் determinant of B equal to determinant of -1 -3 5 2 determinant value find up பண்ணா என்ன கிடைக்கும் -1 into 2 -2 minus 5 3s are 15 minus 13 5 3s are 15 minus 15 அப்ப என்ன ஆயிரும் நமக்கு இங்க +15 ஆயிரும் என்ன கிடைக்கும் that is equal to 15 minus 2 13 therefore determinant of B equal to 13 which is not equal to 0 அப்போ B inverse exists B inverse exists இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அடுத்து adjoint of B ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்போ adjoint of B equal to முதல்ல சொல்லலாம் B ங்கற மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த B ங்கற மேட்ரிக்ஸ் என்ன பண்றோம் லீடிங் டயகோனல்ஸ் ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு கோடைகோனல்ஸ் ரெண்டுக்கும் என்ன பண்றோம் சைன் சேஞ்ச் பண்றோம் அப்போ லீடிங் டயகோனல்ஸ் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்றேன் 2 -1 அடுத்து கோடைகோனல்ஸ் ரெண்டுக்கு என்ன பண்ணனும் சைன் சேஞ்ச் பண்ணனும் அப்போ -3 ங்கற போது இங்க என்ன ஆயிரும் நமக்கு +3 ஆயிரும் இங்க வந்து என்ன ஆயிருது -5 adjoint of B அப்போ B inverse equal to என்ன கிடைக்கும் 1 by determinant of B into adjoint of B that is equal to 1 by determinant of B equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 13 into adjoint of B equal to 2 3 -5 -1 இது B inverse equal to அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்க போறோம் அடுத்து A inverse கண்டுபிடிக்கணும் அப்போ A equal to நம்ம எடுத்த மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் 3 2 7 5 அப்போ determinant of A equal to டைரக்டாவே கண்டுபிடிக்கிறோம் 3 into 5 equal to 15 minus 7 2s are 14 that is equal to 15 minus 14 equal to 1 அப்போ determinant of A equal to 1 which is not equal to 0 therefore A inverse exists A inverse exists அப்போ A inverse exists ங்கற போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து adjoint of A கண்டுபிடிக்கணும் adjoint of A equal to இப்போ A ங்கற மேட்ரிக்ஸ் இருக்கு இதுக்கு adjoint ங்கற போது என்ன பண்றோம் லீடிங் டயகோனல் ஃபர்ஸ்ட் ஒன் லீடிங் டயகோனல் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்றேன் 5 3 கோடைகோனல்ஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்போ -2 -7 adjoint இப்போ A inverse equal to 1 by determinant of A determinant of A equal to எவ்வளவு 1 into adjoint of A அப்ப என்ன கிடைக்கும் 5 -2 -7 3 that is equal to 5 -2 -7 3 அப்போ A inverse equal to which is equal to A inverse அப்ப A inverse தெரியும் B inverse தெரியும் அப்ப ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ B inverse into A inverse equal to நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னது B inverse into A inverse equal to அப்போ B inverse equal to முதல்ல எழுதிக்கலாம் B inverse equal to 1 by 13 into 2 3 minus 5 minus 1 minus 5 minus 1 into A inverse equal to என்னது 5 minus 2 5 minus 2 minus 7 3 minus 7 3 that is equal to 1 by 13 எழுதிடலாம் அப்படியே இருக்கட்டும் matrix multiplication first row first column 2 into 5 equal to 10 3 into 7 21 minus 21 first row second column 2 into minus 2 minus 4 3 into 3 9 plus 9 அடுத்தது second row first column minus 5 into 5 minus 25 minus into minus plus 7 ones are 7 then second row second column minus 5 into minus 2 minus into minus plus 5 twos are 10 minus 1 into 3 minus 3
என்ன கிடைக்கும்? that is equal to 1/13 into 10 minus 21 minus 11 plus 9 minus 4 5 minus 25 plus 7 அப்போ minus 18 and then 10 minus 3 equal to 7. இதை வந்து take this as equation 2. இங்க என்னது? B inverse A inverse equal to. அப்போ from equation 1 and 2 AB the whole inverse equal to 1/13 இருக்கு, minus 11 5 கரெக்டா இருக்கு, and then minus 18 7 அப்போ from equation 1 and 2 right hand sides are equal. From 1 and 2 right hand sides are equal means left hand sides are also equal, therefore AB the whole inverse equal to B inverse A inverse.